நம்முடைய வாழ்க்கையில் எம்மை பிடிக்கின்றவர்களும் இருப்பார்கள், நம்மை வெறுக்கின்றவர்களும் இருப்பார்கள். நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது, நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். நம்மை வெறுக்கின்றவர்களை கூட நாம் நேசிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. ஒருவேளை நாம் பிறரை நாம் நேசிக்கிறோம், எல்லா மக்களையும் நேசிக்கிறோம், ஆனால் சிலர் நம்மை திருப்பி நேசிப்பார்கள், சிலர் நம்மை வெறுப்பார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது ஏதோ ஓரிரண்டு பேர் நம்மை வெறுக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் ஏன் வெறுக்கிறார்கள், எதற்காக நம்மளை வெறுக்கிறாங்க என்று தேடி தேடி அவர்களை திருப்திப்படுத்த நாம் முயற்சிக்கின்ற பொழுது நம்மை நேசிக்கின்ற பலருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிவிடுகிறோம். அதுதான் உண்மை. எனவே நாம் ஒரு இரண்டு பேருக்காக 100 1000 பேருக்கு செய்ய வேண்டியதை ஏன் நாங்கள் விட வேண்டும்? ஓரிரண்டு பேரை பற்றி கவலைப்பட்டு கொண்டு பல 100 பேருக்கு செய்ய வேண்டிய விடயங்களை நாம் விட்டு விடுவது என்பது மிக மிக துர்ப்பாக்கிய நிலை. எனவே வெறுக்கின்றவர்கள் வெறுக்கட்டும், பிடிக்கின்றவர்கள் நம்மளை நேசிக்கிறவர்கள் நேசிக்கட்டும். நாம் எதை செய்ய வேண்டுமோ, யாருக்கு செய்ய வேண்டுமோ அதை தெளிவாக தீர்மானித்து நாம் அந்த பாதையில் செய்து கொண்டே செல்வோம். நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வேலையை திட்டமிட்டு சரியாக செய்து கொண்டு செல்வதில் தான் இருக்கிறதே தவிர பிறர் என்ன நினைப்பார்கள், அவர்கள் இப்படி நினைப்பார்கள், எதிர்க்கிறவர்கள் வெறுக்கின்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை மையப்படுத்தினால் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டோம், அதே இடத்திலே தரித்து இருந்து விடுவோம். எனவே நாம் முன்னேறி செல்வோம் அல்லாஹ்வுடைய உதவியால்.